வெல்கம் டு டி மாம் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி என்ன பண்ணலான்னா எறா பிரியாணி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது எப்போவுமே பண்ணுற பிரியாணி மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவில் காஷ்மீரி மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டு இது நல்லா ஊறட்டும், மசாலா நல்லா இறங்கட்டும் எறாவில். அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை ஊற வச்சுருங்க. அப்புறம் ஒரு சுடு தண்ணி பாத்திரத்தில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஒன்று போட்டுட்டு கொஞ்சம் புதினா போட்டு ஆயில் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கணும் ஃபஸ்ட்டே. அப்புறம் நல்லா தண்ணி கொதிக்கும் போது ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை போட்டு ஒரு அரை வேக்காடு அரிசி கொஞ்சம் பாதி தான் வெந்திருக்கணும். அந்த மாதிரி பார்த்து நம்ம வடித்து எடுத்துக்கணும். இது நம்ம எப்போவுமே பண்ணுற யூஷுவல் பிரியாணி மாதிரி இருக்காது, அதனால் இது கொஞ்சம் எஃபெக்ட் எடுத்து பண்ணோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் பாருங்கள் நல்லா கொதிக்க வச்சுட்டு அது நசுக்கி பார்த்தாமே உங்களுக்கு தெரியும், ஒரு அரைவேக்காடு மாதிரி இருக்கும் பாருங்கள் சாப்பாடு. அப்படி எடுத்து வச்சுக்கணும் தனியாக. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் விட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க எறாவெல்லாம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கோங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம், கொஞ்சம் வதக்கின மாதிரி வறுத்தா போதும். அதை நெய்யில் வதக்கிறப்போ நம்மளுக்கு எறா பைட் பண்ணுறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் குக்கர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிரியாணி பாத்திரம் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக ரைஸ் போட்டிருக்கேன், அதனால் எனக்கு ஏற்ற மாதிரி நான் குக்கர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பாத்திரத்தில் விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. ரொம்ப அது எறா வதக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் அது கொஞ்சம் சுருங்கின டைமுக்கு எடுத்தால் போதும். நம்ம தம்மில் வேற போட்டு வேக வைக்கணும், ஸோ கொஞ்சம் வதக்குனா போதும். இப்போ வதங்கின எறாவை எடுத்து வச்சிடலாம் தனியாக. இப்போ அதே பாத்திரத்தில் தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அந்த மசாலாவோடு சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் போட்டேன் நான். வெங்காயம் போட்டதுக்கப்புறமா தான் அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டேன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த ஸ்பைசஸ்லாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும், வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் வதங்கத்தில் தான் பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்கும். இது நல்லா வதக்கிட்டு தனியாக ஒரு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. வதக்கின வெங்காயத்தை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தம் போடுறப்போ மேலே போட்டோம்னா அந்த ஃப்ரைடு ஆனியனோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கிடும். உப்பு எதுவும் போடாதீங்க இப்போது, ஏன்னா நம்ம மசாலாவில் ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் எறாவை. அரிசிலையும் வேறு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு எதுவும் இப்போ ஆட் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் மாதிரி வருது. இப்போ கொஞ்சம் வெங்காயம் நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு, அது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா போட்டு நல்லா வதக்கி விட்டுலாம். இது போட்டோன்னே நல்ல ஸ்மெல் வருங்க, வீடே மணக்குங்க பிரியாணி ஸ்மெல், அப்படி இருக்கும் சூப்பராக. இது 2 பொருள் போட்டாமே அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டு வருங்க. நான் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தனி மிளகாத்தூள் வேணால் அது கூட எடுத்துக்கோங்க. நான் தனி மிளகாத்தூளும் ஆட் பண்ணுவேன், இது கலருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன் காஷ்மீரி மிளகாத்தூள். மஞ்சத்தூள் நான் எதுவும் சேர்க்கலை. மஞ்சத்தூள் இறால போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான் மஞ்சத்தூள். பிரியாணிக்கு வேறு மஞ்சத்தூள் எதுவுமே நான் ஆட் பண்ணலைங்க. பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எவ்வளோ வதங்குதோ அவ்வளோதான் நம்மளுக்கு பிரியாணி மசாலா டேஸ்ட்டு நல்லா கிடைக்குங்க. தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். அப்புறம் பிரியாணிக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போவுமே செய்கிற பிரியாணி மாதிரி தான், தயிரெல்லாம் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு தொக்கு மாதிரி இருக்கும். அது ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க செய்யும் போது. நல்லா இப்போ நம்மளுக்கு தொக்கு மாதிரி கிடச்சதும் வதக்கி வச்ச எறாவை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. ரொம்பவும் வதக்க வேணாம், எறா ரப்பர் மாதிரி ஆகிடும். கரெக்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் மட்டும் நீங்கள் அந்த மாதிரி பார்த்து ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் உப்பு பத்தலை, உப்பு போடலை, உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ தம் போடுறதுக்கு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் மசாலாவை. நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸ்டவ்வு, உங்களுக்கு பார்க்க தான் அதில் தெரியலன்னு நினைக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தம் போடுற ப்ராசஸ் நம்ம பார்த்துடலாம் எப்படின்ட்டு. நான் ப்ரான் பிரியாணிக்கு இப்படி தான் தம் போடுவேங்க. கொஞ்சம் மசாலா அந்த பாத்திரத்திலே வச்சுட்டு அது மேலே நம்ம ஒன்றும் பாதியமாக வடித்து வச்சோம்ல அந்த ரைஸ், அது ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கோங்க. கீழே எறா தொக்கு ஒரு லேயர், அதுக்கு மேலே ரைஸ் ஒரு லேயர், அதுக்கு மேலே மறுபடியும் அந்த எறா பிரியாணி தொக்கு அது ஒரு லேயர் போட்டுக்கணும். அந்த பிரியாணி தொக்கு லேயர் போட்டதும் அதுக்கு மேலே சாப்பாடு ஆட் பண்ணிக்கோங்க, அது ஒரு லேயர் போட்டுக்கோங்க.
இந்த ரைஸ் நம்ம வடித்து வச்சோம்ல, அந்த தண்ணியை கீழே கொட்டிக்காதீங்க. அது இப்போதைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். இப்போ நம்ம தம் போடுறப்போ அந்த தண்ணி யூஸ் ஆகுங்க. இதில் கொஞ்சம் லெமன் வாட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் புதினா, நம்ம எடுத்து வச்சோம்ல வெங்காயம், நல்ல ஃப்ரைடு ஆனியன், அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அது போட்டிருக்கோம் மேலே. இப்போ அந்த அரிசி வடித்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டம்ளருக்கு மேலே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அடியில் வந்து அடி பிடிச்சி நம்ம வெறும் மசாலா மட்டும் தான் வச்சுருக்கோம். அது தம் வைக்கிறப்போ அடி பிடிச்சிரும். அதனால் அப்படி இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. நான் இப்படி தான் தம் போடுறேன் பிரியாணிலாம். இது மேலே வச்சுட்டு ஸ்லோவாக அப்படியே வச்சுருங்க. ரொம்ப சிம்மில் வைக்கணுங்க. சிம்மில் வச்சு ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா சூப்பராக பிரியாணி வெந்து வந்திருக்கோங்க.